அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக இயேசுவின் பெயரால் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இன்றைய இறைவாக்கு வழிபாடானது நம்முடைய வாழ்வில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஆண்டவனுடைய ஆற்றல், ஆண்டவனுடைய அருட்கரம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகிறார். இந்த சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது கடந்த கால வாழ்க்கையில் நாம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இறைவனை சாராமல் நம்முடைய அறிவை மட்டுமே சார்ந்து பல நேரங்களிலே முடிவு எடுத்து கடவுளிடமிருந்து நாம் விலகி இறங்கலாம். அதற்காக மனவருந்தி துய்யுள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலை ஆற்றுவதற்காக நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமை வழங்கும் இறைவா, அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றியும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதவரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான்
உலகுக்கு தீர்ப்பளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பளிப்பது நாம் தாம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதர சகோதரிகளில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்களே பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்பதில் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். பாடுவோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர்
தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 12 19 முடிய. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்ற அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் ஆந்தரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பார்த்தலோமியோ, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்படும் சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாகிய மாரிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனது அன்புக்குரியவர்களே, இந்த இறைவாக்கு வழிபாடானது நாம் ஜெபம் செய்வதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு மிக அருமையாக எடுத்துரைக்கின்றார்.
நமக்குள்ள ஜெபத்தின் மூலமாக நம்பிக்கையின் ஆழம் என்ன என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் முதலாவது வாசகமும் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கிறது. அப்ரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்த காலம் அது. கெட்டிஸ்பர்க் போருக்கு முந்தைய இரவு முழந்தாள் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். அதாவது வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார், அமெரிக்க ஜனாதிபதி. ஆனால் போருக்கு பின்னாலே தனது படை தளபதிகளில் ஒருவரான சிக்கன்ஸ் என்பவரிடம் கூறுகிறார், அதாவது இவ்வளவு உருக்கமாக என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் ஜெபித்ததே இல்லை. அது மட்டுமல்ல, திரும்பவும் அதே ஜெபத்தை நான் செய்ய முடியுமா என்று தான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நண்பரிடத்திலே சொல்வதாக இருந்தது. ஆக அவர் சொன்ன கருத்து, எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நான் அவருடைய ஆற்றல் எனக்கு தேவை, நம்முடைய நாட்டின் ஒற்றுமையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நாம் ஜெபம் செய்தேன். நமது நாடானது சிதறண்டு போகக்கூடாது என்பதற்காகவும் பாதுகாக்கப்படுவதற்காகவும் நான் மன்றாடினேன். எனது ஜெபம் கேட்கப்பட்டது என்றார். இது அப்ரகாம் லிங்கன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. அந்த வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையே உள்ள அந்த பிளவானது ஒற்றுமை செய்யப்பட்டு இவருடைய ஜெபத்தின் மூலமாக அது காண்பிக்கப்பட்டது என்பதை அவர் ஆழமாக அவர் உணர்கின்றார், இந்த அமெரிக்க ஜனாதிபதி அப்ரகாம் லிங்கன். எனவே அன்புக்குரியவர்களே, ஜெபம் செய்வதில் நமக்குள்ள நம்பிக்கையின் ஆழம் என்ன? உதட்டளவிலே அல்ல, உள்ளத்தளவு இந்த மக்கள் ஜெபம் செய்வது கிடையாது என்று யசாயா இறைவாக்கினர் ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெப வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு ஒன்லி லிப் சர்வீஸா, உதட்டளவிலே மட்டும் தானா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா என்பதைத்தான் நாம் அனைவரும் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பேராற்றல் என்னும் கடலுக்குள் நாம் மூழ்கி விடுகிறோம் என்று மகாத்மா காந்தியினுடைய வரிகள், சொற்கள் சிந்தனைக்குரியவை. ஆக இந்த நற்செய்தியிலே நாம் பார்ப்பது என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அல்லது சீடர்களை இன்று நாளிலே அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவருடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யார் யார்? அந்த 12 சீடர்கள். ஆகவே 2 சிந்தனைகளை நாம் இந்த நற்செய்தி பகுதியில் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக, இதனுடைய உண்மை என்ன அல்லது இந்த உண்மையான நேர்வுகள் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பது. ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் வேண்டுதலிலே செலவழித்தார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், தியானித்தோம். இந்த சீடர்கள் யார்? சாதாரண சாமானியர்கள். அவர்களுக்கு செல்வம் இல்லை, கல்வி தகுதி கிடையாது, சமுதாயத்திலே முகவரி இல்லை, சோஷியல் பொசிஷன் இல்லை. சாதாரண பணிகளை செய்து வந்தவர்கள், அவர்களுக்கு குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஆனால் அழைத்தவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தகுதியையும் செல்வாக்கையும் கொடுக்கின்றார் என்பதை நாம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸை அல்லது சீடர்களை தேர்ந்தெடுத்ததில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் அனைவரும் அசாதாரணமான கலவையாக, ஆகவே எக்ஸ்ட்ராடினரி மிக்சர் அவங்கெல்லாம். ஒவ்வொரு சீடர்களையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் நற்செய்தியிலே பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இயேசு தாம் விரும்பியவர்களைத்தான் அழைத்தார், கம்பல் பண்ணலை. அவர் வேண்டுதல் செய்த பிற்பாடு அங்கே பார்க்கின்றோம், எல்லாரும் வராங்க. அவர்களில் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று அவர் பெயரிட்டார் என்றுதான் இந்த நற்செய்தி வாசகமானது நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு குணாதிசயத்தையும் ஒன்றும் கதாபாத்திரத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த சீடர்கள் சிந்திக்காது அவசரத்துடன் செயலாற்றுகின்ற பேதுருடைய குணாதிசயம் நமக்கு தெரியும். அவர் எப்படியெல்லாம் ஆண்டவரோடு நற்செய்தியிலே உரையாடுகின்றார், ஆண்டவர் வாழும் பொழுது எப்படியெல்லாம் அவரோடு பயணித்தார் என்பது நற்செய்தியிலே அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்து ஆழமாக படித்தோம் என்று சொன்னால், ஆந்திரேயா 12 சீடர்களிலே
நாம் பேதுருவை பார்க்கிறோம். ஆந்திரேயா, ஆண்ட்ரூ, இயேசுவிடத்தில் பிறரை அழைத்து வருகின்ற நபர். ஆகவே அவர் இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவிடத்தில் மற்ற சீடர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவருக்கு இருக்கிறது. நற்செய்தி, யோவான் நற்செய்தியில் நாம் இதை அதிகமாக பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆந்திரேயா என்ன செய்கிறார்? இந்த இயேசுவின் சீடராக இருக்கிறவர் மற்றவர்களையெல்லாம் இயேசுவிடத்தில் அழைத்து வருகின்ற ஒரு குணாதிசயத்தை அவர் பெறுகிறார். யாக்கோப்பு, யோவான் இவர்கள் எல்லோரும் எழுச்சி உடையவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பிலிப்பு, இந்த பிலிப்பு என்ற சீடர், திருத்தூதர், பாலைவனத்திலே உணவு வழங்கப்பட்ட பொழுது கணக்கிட்ட ஒரு நபர். அப்போ அந்த ஹியூமன் எலிமெண்ட் அங்கே பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு வனாந்திரத்தில் 5000 மக்களுக்கு உணவளித்தார், அந்த அப்பங்களை பலுகை செய்தார் என்று நாம் நற்செய்தியிலே 4 நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஹியூமன் எலிமெண்ட் யார் வரார்? அந்த பிலிப்பு வருகிறார். ஆகவே அந்த இடத்துல புதுமை நிகழ்கிறது. அவர் தான் சொல்லுகிறார், இங்கே ஒரு பையனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீனும் இருக்கிறது என்று அந்த புதுமையை செய்வதற்காக அந்த உணவு வழங்கப்படுகிற பொழுது கணக்கிட்ட நபர் பிலிப்பை நாம் பார்க்கிறோம். பர்த்தலோமியோ, அதே போல நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்தில் 47வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்த்தலோமி என்ற திருத்தூதர், சீடர், கள்ளம் கபடற்றவர் என்று யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இவர் கள்ளம் கபடற்றவர் என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு என்கவுண்டர் அல்லது உரையாடிய இந்த பர்த்தலோமியோ ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறார்? நீரே இறைமகன், இஸ்ராயலின் அரசர் என்று மீண்டும் மறுமொழி தந்ததாக யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அதே போல சைமன், இந்த பற்று ஆர்வமுடையவர், முனைப்புடன் செயல்படுவர் என்ற அருமையான குணத்தை பெற்றிருக்கிறார். தோமாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். சந்தேக பேர் வழி டவுட்டிங் தாமஸ். இந்த டவுட்டிங் தாமஸ் வழியாக நமக்கு கிடைத்தது என்ன? நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்ற ஒரு அருமையான என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் நற்செய்தியில் எங்குமே சொல்லப்படவில்லை. ஆக இந்த தோமா ஒரு சந்தேக பேர் வழியாகத்தான் நாம் அனைவரும் பார்க்கிறோம், இந்த டவுட்டிங் தாமஸ். ஆனால் நம்பிக்கை அதிகரித்த அருமையான ஒரு சீடர். மத்தேயு உங்களுக்கு தெரியும், சுங்க வரி வசூலிப்பவர், டாக்ஸ் கலெக்டர். இப்போ ஆண்டவர் அழைத்த பொழுது அவருக்கு இந்த குணாதிசயம் என்ன? டிட்டாச்மெண்ட். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை நான் பின்தொடர்வேன், மத்தேயு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த சுங்கத்துறையில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மத்தேயு, லேவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்வதாக அவரை நாம் பார்க்கவில்லையா? யூதாஸ் நமக்கு தெரியும், காட்டி கொடுத்த சீடன். ஆகவே இவன் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? He repented unto himself. He did not repent unto the Lord. அதுதான் ஒரு செய்தி இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நம்முடைய பலவீனங்கள் அல்லது நம்முடைய குறைகள், நம்முடைய தொய்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவன் பாதத்திலே நாம் சுமத்தி விட வேண்டும். ஆண்டவரிடத்திலே பாரத்தை போட்டு விட வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சீடனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த 12 திருத்தூதர்கள் விசித்திரமான தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அதைத்தான் நாம் பட்டியலிட்டு இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ், இயேசுவினுடைய சீடர்களை இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இவர்கள் கலவை கூறுகளாக வைத்து பலதரப்பட்ட வழிகளிலே வந்த இந்த சீடர்களை வைத்துதான் இயேசு கிறிஸ்து இறை அரசை கட்டி எழுப்பினார். இந்த இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக இவரிடத்திலே பலவீனங்கள் நிறைய இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு, நீங்கள் தான் எனக்கு தேவை, உன் கரங்கள் எனக்கு தேவை, உன் பாதங்கள் எனக்கு தேவை, உனக்கு குறைகள் இருக்கிறதா, தகுதி இல்லையா, உனக்கு நான் தகுதி கொடுத்து நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் இந்த நற்செய்தி வாளாக கொடுக்கின்ற அருமையான பாடம் இதுதான். எனவே அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவனுடைய அழைப்பில் இருந்த கூறுகள் என்ன? ஆண்டவர் எப்படியெல்லாம் இவர்களை எல்லாம் அழைக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக he chose them. இயேசு தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக? பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கிறார். அதான் முதலாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு நிலை. இரண்டாம் நிலை, he called them. இயேசு தாம் விரும்பியவர்களை தான் அழைத்தார். அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாம் விரும்பியவர்களைத்தான். நீங்கள் எல்லோரும் விரும்பித்தான்
ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்விலே நீங்கள் வாழ வேண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே எதற்காக? பணி செய்வதற்காக. துறவரமாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி, இது பணி தந்த வாழ்வா அல்லது வாழ்வு தந்த பணியா என்று நாம் டிபேட் போட்டு அல்லது பட்டிமன்றம் போட்டு வாதாட தேவையில்லை. மாறாக இந்த அழைப்பு என்பது ஆன்மீகத்தின் ஆணிவேர். இந்த ஆன்மீகத்தின் ஆணிவேராக இந்த அழைப்பு என்று கூறலாம். எனவே அழைப்பு கட்டாயத்தினால் அல்ல, பணி செய்வதற்காக தன்னார்வ தொண்டர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இயேசு 2ஆம் நிலையில் உணர்த்துவதாக நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக இயேசு கிறிஸ்து சீடர்களை நியமித்தார். மிக முக்கியமானது. அதுதான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். He chose them, he called them. பிறகு இயேசு சீடர்களை நியமிப்பது, அர்ப்பண வாழ்விலே தகுதி கொடுத்து பல பணிகளை செய்ய அதிகாரம் கொடுக்கிறார். அந்த நியமித்தல் என்று சொன்னால் அதிகாரம். உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். திருமுழுக்கு பெற்ற பொழுது அல்லது உறுதி பூசுதல் பெற்ற பொழுது, திருமணம் ஆகும் பொழுது, குருத்துவ திருநிலைப்பாட்டுக்கு அழைக்கப்படும் பொழுது, அருட்சாதனங்களை பெறும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை எல்லோரும் அர்ப்பண வாழ்வில் நுழைவதற்காக நம்மை அழைக்கிறார். ஆகவே தான் யோவான் நற்செய்தியில் அவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் சென்று பலன் தரும்படியாகும், அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையா? ஆக இதையெல்லாம் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, 4ஆவதாக இயேசு சீடர்களை நியமித்து கற்றுக் கொடுக்கின்றார், பயிற்சி அளிக்கின்றார். ஆக இதையும் நாம் நினைத்து பார்க்கணும். உங்களுக்கும் எனக்கும் கூட பயிற்சி அளிக்கின்றார். விவிலியத்தின் மூலமாக, திருவருட்சாதனங்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக, நபர்கள் மூலமாக. ஆக முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், நீங்கள் ஒருவருக்கொரு நீங்கள் வழக்காடி கொண்டிருக்கிறீர்கள், தீய செயல்களை செய்வதற்காக முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குழுவிலே யாரும் ஞானம் பெற்றவர்கள் இல்லையா? நீங்கள் தேர்ந்து தெளிந்து உங்களோட சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நீங்கள் அன்பு செய்வதற்கு முனைப்புடன் செயல்படவில்லையே என்று ஆண்டவர் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகாரம் மூலமாக சொல்வது. ஆகவே நாம் கிறிஸ்து வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக அல்லது துறவற வாழ்வு, குருத்து வாழ்வு சீரும் சிறப்பமாக நெறிப்படுத்துவதற்காக, வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? பயிற்சி கொடுக்கிறார். எனவேதான் டிசைபிள், சீடர் என்று சொன்னால் learner to be with him. ஆகவே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நபரிடத்திலே நான் இருக்கிறேன். அதுதான் சீடத்துவத்தினுடைய மிக முக்கியமான குணாதிசயம். I go there to learn with the master. ஆகவே இந்த மாஸ்டர் இடத்திலே அல்லது நாம் பார்க்கின்றோம், இந்த போதகரிடத்திலே நான் கற்றுக்கொள்வதற்காக போகிறேன். ஆகவே அவர் என்ன செய்ய பயிற்சி கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை கொடுக்கிறது. முதலாவதாக தந்தையோடு ஒன்றிப்பு. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் செல்ஃப் மேட் மேன் அல்ல, மாறாக காட் மேட் மேன். ஆகவே இவர் தெய்வீகத்தையும் மனித தன்மையும் படைத்த இந்த இயேசு கிறிஸ்து அவர் தந்தையிடமிருந்து ஆற்றலை பெறுகிறார். அதே போல நீங்களும் நானும் ஜெபம் செய்யும் பொழுது இந்த தந்தையிடத்தில் நமக்கு ஆற்றல் வருகிறது, நமக்கு சக்தி கிடைக்கிறது, கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை ஆழமாக இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியில் நடப்பது என்ன? இந்த நற்செய்தியிலே மக்கள் எல்லோரும் திரள் திரளாக போகிறார்கள், ஆண்டவர் இயேசுவை தொடுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதுதான். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தொட முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் தொட வேண்டும். எதற்காக? குணமடைவதற்காக. என்னுடைய உள்ளம், என்னுடைய உடல் உபாதைகள் எல்லாவற்றிலிருந்தும் குணமடைவதற்காக இந்த மக்கள் எல்லோரும் போகிறார்கள், ஆண்டவரை தொட முயற்சி செய்கிறார்கள். எனவே நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காக, சக்தி பெற்றுக்கொள்வதற்காக, நம்பிக்கையிலே நாம் தொடும் பொழுது நாம் குணமடைவோம். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கு. பெரும்பாட்டினால் பெண் ஒருத்தி நம் அனைவருக்கும் தெரியும், திரளாக போகும் பொழுது அவள் மட்டும் நம்பிக்கையோடு இயேசுனுடைய ஆடையை, அந்த விளிம்பை தொடுகிறாள், உடனடியாக குணமாகிறாள் என்பதை நற்செய்தியில் நாம் வாசிக்கவில்லையா? இது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். கூட்டு வாழ்விலே நாம் என்ன செய்வோம்? கூட்டு வாழ்விலே என்ன நடக்கும்? அது குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது துறவர குழுமமாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டு வாழ்வு, இல்லற வாழ்விலே
சீடர்கள் நம் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனி ரகமாக இருக்கிறார்கள், தனித்துவம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விரும்பி ஒருவர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கணவன், மனைவி, தாய், தந்தையர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த சீடர்கள் எல்லாம் ஒரு தனி ரகமாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களைத்தான் ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி இறையரசை கட்டி எழுப்புவதற்காக தேர்ந்தெடுக்கவில்லையா? அதே போல அது குருத்துவ வாழ்வாக என்னை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, குழும வாழ்வில் இருக்கின்ற துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் முழுமை இல்லாமல் இருக்கலாம். ஆகவே ஒரே குடும்பமாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு சீடர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அப்படித்தான் உங்களையும் தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து உங்களை நியமித்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் சாட்சியம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் பணிக்கின்றார். இதை நாம் ஆழமாக இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரர்களே, வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, சாட்சியம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். எனவே ஜெபம் கரங்களை இயக்க, கரங்கள் உலகத்தை இயக்குகின்றன. ஆகவே நாம் ஜெபம் செய்யும் பொழுது கரங்களை குவித்து ஜெபம் செய்கிறோம். இந்த கரங்கள் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை எண்பித்து காட்டுகிறோம், பணி செய்கின்றோம், ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். எதற்காக? ஓகே, என்னுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள் நிறைவேற்றி கொடுக்குமாறு அந்தோணியரின் வழியாக நான் ஜெபிக்கிறேன், உண்மைதான். ஆனால் ஆலயத்தை விட்டு நாம் வெளியே செல்ல போகிறோமே. ஆகவே இந்த கரங்கள் உலகத்தை இயக்குகின்றன என்பதுதான் ஆண்டவர் இயேசு இந்த தினம் சொல்லுகிறார். எனவே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். அதுதான் நாம் பார்ப்போம். அண்மையிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள், பிரான்சிஸ் அவர்கள் சினடாலிட்டியை பற்றி பேசினார். மாமன்றம். இந்த மாமன்றத்தில் இருக்கிற முக்கிய கூறுகள் 3 அருமையான கூறுகளை பற்றி திருத்தந்தை அவர்கள் கோடிட்டு காண்பித்தார்கள். அதாவது இந்த கூட்டு ஒருங்கிய இயக்கம், இந்த கூட்டு ஒருங்கிய இயக்கம் சினடாலிட்டி என்ற திரு அவையிலே 3 ஆண்டுகளாக தியானித்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முதலாவதாக சொல்லக்கூடிய கருத்து ஒன்றிப்பு, யூனியன். அந்த யூனியன் அல்லது கம்யூனியன், அந்த கம்யூனியன் வித் காட், கம்யூனியன் வித் ஒன் அனதர், அதுதான் முதலாவதாக சொல்லக்கூடிய இந்த சினடாலிட்டி அல்லது கூட்டு ஒருங்கிய இயக்கத்தில் இருக்கின்ற முதல் கூற்று. அப்போ அந்த ஒன்றிப்பு என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக இயேசுவினிடத்தில் நான் ஒன்றிப்படைந்திருக்கிறேனா? நற்செய்தியிலே பார்க்கிறோம், சமாரிய பெண் ஆண்டவரோடு அந்த உரையாடலிலே ஒன்றிப்பு அடைந்ததன் காரணமாக அவள் என்ன செய்கிறாள்? மனமாற்றம் அடைவதை நாம் பார்ப்பது. அதே போல மகதலா மரியா உயிர்த்த பிற்பாடு ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் பொழுதும் கூட அந்த ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு அவள் சீடர்களுக்கு போய் சொல்லுகிறாள், இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லி அவள் தான் சொல்லுகின்ற அந்த குட் நியூஸை நாம் பார்க்கிறோம். எம்மாவூஸ் சீடர்கள் அப்படித்தான் விரக்தி அடைந்து போகிறார்கள். ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு இஸ் அலைவ், ஆகவே நமக்கு ஹோப் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் வாழவில்லையா? அதே போலத்தான் பிரியமான சகோதர சகோதரனை இப்படியாக சாட்சிகளாக வாழ வேண்டும். அப்படி சாட்சிகளாக இருத்தல் எப்படி சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அழைப்பாக இருக்கிறது. எனவே இந்த சீடர்களுடைய குணாதிசயங்களை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சொந்த பந்தங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கணவன், மனைவி அல்லது பிள்ளைகள் எல்லோருக்குமாக குறைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, தொய்வுகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சரி செய்து சமரசம் செய்து இப்படித்தான் நான் வாழ வேண்டும், இந்த கம்யூனியன், இந்த ஒன்றிப்பில் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே பங்கு அளிக்க வேண்டும். அதுதான் இரண்டாவது கூறாக இந்த சினடாலிட்டியில் நாம் பார்ப்பது, பங்கு அளித்தல், பார்ட்டிசிபேஷன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் எப்படி நான் பங்களித்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் தியாகத்தோடு நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? இப்படி நான் இயேசுவை நான் ஒன்றித்து அவரிடத்தில் நான் கண்டிப்பாக ஒன்றிப்படையும் பொழுது என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இதன் மூலமாக மூன்றாவது கூறாக இந்த சினடாலிட்டியில் நாம் பார்ப்பது அறிவிப்பு. அந்த அறிவிப்பு தான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை அறிவிப்பதிலே தான் ஆண்டவர் இயேசு திருத்துதரை தேர்ந்தெடுத்து திருத்துதர் என்று பெயரிட்டு செல்லுங்கள், இதோ நான் உலக முடிவரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் அல்லவா? ஆக இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு அருமையான ஒரு கடன் அல்லது ஒரு பணி உனக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது என்பதுதான் நாம் சாதனையாளர்களாக இருப்பதற்காக அழைப்பு விடுக்கிறார்.
எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த அருமையான இந்த விவிலிய வாசகத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்து வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் கடைபிடிக்கின்ற நம்பிக்கை என்ன? விசுவாச பிரமாணம். இந்த நம்பிக்கையின் அறிக்கையை நாம் சொல்லுகிறோம். நாம் கடைபிடிக்கின்ற கட்டளைகள் என்ன? 10 கட்டளைகள் ஆண்டவர் இயேசு கொடுத்தது. அந்த 2 கட்டளைகளே அது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு அந்த இறை அன்பு பிறகு பிறர் அன்பு என்பதை ஆழமாக சொல்லக்கூடிய நாம் கடைபிடிக்கின்ற கட்டளைகள் அந்த 10 கட்டளைகளாக இருக்கிறது. நாம் கொண்டாடும் விழாக்கள் என்ன? திருவருட்சாதனங்கள். திருவருட்சாதனங்கள் 7. ஆகவே இந்த திருவருட்சாதனங்கள் மூலமாக நான் இயேசுவை சந்திக்கின்றேன், இயேசுவின் அவருடைய வாழ்வில் பங்களித்து கொண்டிருக்கிறேன், அதன் மூலமாக சாட்சியம் இந்த வாழ்க்கையாக வாழ்கிறேன். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் கர்த்தர் கற்பித்த ஜெபம். இது 4 நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது இதுதான் நம்முடைய ஒன்றிப்பு, நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களை அருமையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த அருமையான வாசகத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது ஜெபம் செய்கின்ற அந்த பழக்கம், வேண்டுதல் செய்கின்ற அந்த ஒரு நிலை ஆழமாக இருக்கிறதா? தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்காக நாம் சிந்தித்து செயல்படுகின்றோமா என்பதுதான். பல நேரங்களிலே நாம் வேண்டுதல் செய்கிறோம். ஏனென்றால் என்னுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு வருகின்றோம், உண்மைதான். இதைவிட மிக முக்கியமாக நான் என்னுடைய கிறிஸ்து வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவை எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட்டு ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கின்றேனா என்பதுதான் ஒரு பெரிய வினாவாக இருக்கிறது. இந்த நாளில் இதை பற்றி சிந்தித்து பார்த்து என்னுடைய கிறிஸ்து வாழ்வு உண்மையாகவே சாட்சியம் இந்த வாழ்க்கையாக வாழ்வதற்காக சுகமான சுமையாக இருந்தாலும் நான் ஆண்டவரோடு பயணிப்பதற்காக ஆண்டவருடைய வரம் கண்டிப்பாக தேவை. அதற்காக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம்முடைய கருத்துக்களை பிள்ளைக்குரிய வாஞ்சியோடு புனித அந்தோணியாரின் வழியாக ஆண்டவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம் ஆக. உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று கற்பித்த எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் உமது இரக்கத்தை உலகிற்கு எடுத்து சொல்லும் இரக்கத்தின் பணியாளர்களாக இருக்கவும், உமது இரக்கத்தின் மூலமாக மக்களை நல்வழியில் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று மொழிந்த எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், உலகத் தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் ஏழைகள், துன்புறுவோர், ஒடுக்கப்பட்டோர் போன்றவரின் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று மொழிந்த எம் இறைவா, பல்வேறு தேவைகளுக்காக உம்மை நாடி வரும் உமது பக்தர்கள் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு உம்மிடு தங்களின் தேவைகளை எடுத்துரைக்கும் மக்களின் மன்றாட்டுகள் அனைத்திற்கும் இரக்குதுடன் செவி சாய்க்கவும், மக்கள் அனைவரும் விரும்பி தேடும் வரங்களை தந்து வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த எம் இறைவா, உமது இறையரசின் பணியை செய்யும் எம் பாசமிகு அருத்தந்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர் உமது புனித பலியினை ஏற்று இறைவனை எம் அனைவருக்கும் தந்து வாழ்வின் புனிதத்தை அடைய உம் துணையாக இருக்கும் இவருக்கு நிறைவான அருள் கொடைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அழைத்தில் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்களாய் கேட்கின்றோ. உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள்
மனத்துயர் நீங்க படைக்கின்றோ. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பல இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வேர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான இறை பற்றும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மகை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால் தானே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
உயரங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இளைஞர்களின் தந்தை புனித ஜான் பாஸ்கோ, புனித டொமினிக் சாவியம், புனித அந்தோனியார், மதர் த்ரீசா ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இறைவா, நாங்கள் பாவிகள் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரி விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் திருமகன் அளிக்க மாபெரும் கொடைகளை நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்று பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.